விஜய் படம் ஜனநாயகம் முதல் நாள் கலெக்ஷன் பயங்கரமாக கலெக்ஷனாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கர கலெக்ஷன்னா எப்போவுமே வரும்ல, அந்த கலெக்ஷன் இல்லை. ஆனால் பயங்கர கலெக்ஷன். தியேட்டர்களே பார்த்து அதிசயப்பட்டாங்க. தியேட்டர்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் கூடி ரொம்ப நாள் ஆச்சு. தியேட்டர் அதிபர் சங்கம்னு இருக்காங்கல்ல, தியேட்டருக்கு சொந்தக்காரர், அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தின் தலைவர் சொல்கிறார், விஜய் அரசியலுக்கு போனது எங்களுக்கு பெரிய நஷ்டம். இந்த மாதிரி கூட்டம் வந்து எவ்வளவோ நாள் ஆச்சு. எல்லா கூட்டமும் இப்போ வருது. அதுவும் ஜனநாயகன் படம் ரிலீஸு ஏற்கனவே இணையதளத்துலலாம் ஒரு பக்கம் போட்டாங்க. போட்டு இவ்வளவு கூட்டம் வருது. அதனால் இனி வந்து இதே விட்டு போவது இதுதான் என் கடைசி படம்னு சொன்னது எங்களை பொறுத்தவரை மிகவும் பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு 40,000 ரூபா சம்பளம், சிவாஜி கணேசனுக்கு 30,000 ரூபா சம்பளம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க? தியேட்டர்கள் வாழணும், விநியோகஸ்தர்கள் வாழணும், சினிமா வாழணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்க சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க கேட்குற மாதிரி 200 கோடி கலெக்ஷன் ஆனால் 179 கோடி 200 கோடி நீ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபீஸாக கேட்குறதில்ல. நான் விஜய் குற்றம் சொல்வதாக இல்லை. விஜய் மாதிரி எல்லாருமே, ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வந்ததுன்னு கேட்குறாங்க. 200 கோடி ரைட்டு. அடுத்த படம் எங்கள் சம்பளம் 200 கோடி. அது எப்படி மற்றவன் வாழ வேணாமா? மற்றவனும் வாழணும்ல. அவங்க வாழ வச்சாங்க. 40,000 ரூபா இதுக்கு சம்பளம் வாங்கினாங்க. அப்போவே 1 கோடி வரும். மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. தனக்கு சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அதனால் இனிமேல் இருக்கிற ஹீரோக்கள் எவ்வளவு கலெக்ஷன் வருதோ அவ்வளவையும் உங்களுக்கு சம்பளமாக கேட்கக்கூடாது. பாதியை குறைங்க. மற்ற விநியோகஸ்தர்கள் வாழணும், தியேட்டர் அதிபர்கள் வாழணும். சினிமாங்கிறது ஒரு பெரிய முயற்சி. டைரக்டர்கள் வாழணும், இவங்க எல்லாருமே வாழணும் வேணும். அதனால் உங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கங்க. அதனால் விஜய்க்கு வந்துட்டார் சினிமாவை விட்டு. இனி சினிமா என்ன செய்வது அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. சினிமாவுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. சினிமாவிற்குன்னு ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்பப்போ தோன்றுவார்கள். இனி எல்லாமே ஏஐயில் ஹீரோயின் வரப்போகிறான். இனி ஹீரோவே கிடையாது. அதான் பாலச்சந்தர் ஒரு இதில் சொல்லும்போது கடைசி சூப்பர் ஸ்டார் விஜய் தான்னாராம். அது மாதிரி இனிமே வரப்போகிறவங்க எல்லாம் ஏஐ ஹீரோக்களை பார்ப்பீர்கள். எல்லாம் மாறிக்கங்க. டெக்னாலஜி மாறி போச்சு. அந்த காலத்தில் தெருக்கூத்து பண்ணுவான், ஹரிச்சந்திரா தெருக்கூத்து விடிய விடிய நடக்குமா. எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டு தெருக்கூத்து, ஒருத்தன் ஆடுவான், ஒருத்தன் பாடுவான். தூங்காமல் முழித்திருந்து பார்ப்பாங்களாம். அந்த டைமில் தான் நாடகம் வந்தது. நாடகம் வந்தோடனே தெருக்கூத்து பார்க்குறதே விட்டுட்டாங்க. நாடகத்துக்கு எல்லாம் போனாங்க. நாடகம் போன உடனே சினிமா வந்தது. சினிமாவை அவ்வளோ பேரும் கத்தணும் விடக்கூடாதுன்னா. ஆனால் சினிமாங்கிறது என்ன? வந்த உடனே நாடகம் போச்சு, சினிமா நல்லா வந்தது. இப்போ சினிமா வந்த உடனே டிவி வந்தது, எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க. போச்சு சினிமான்னா. சினிமாவும் இருக்குது, டிவியும் இருக்குது. இப்போ ஓடிடி வருது. ஓடிடின்னா ஓடிடியும் இருக்குது, தியேட்டரும் இருக்குது. இப்படி தானே போயிட்டு இருக்கு. அதனால் சினிமாங்கிறது என்றைக்கும் வாழும். அது வேறு விதத்தில் தான் மாறி மாறி வரும். இன்னுமே ஏஐ சினிமாக்கள் அதிகமாக வரும். ஸ்டூடியோவில் சினிமா எடுக்கிறதெல்லாம் வெறும் ரூமில் உட்காந்து எடுத்துடுவாங்க. அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. சினிமாவை யாராலும் அழிக்க முடியாது. அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்தது. அது வேறு வடிவத்தில் மாறலாம். விஜய் போன்றவர்கள் போய்விட்டார்கள் என்று யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது வேறு விதத்தில் அந்த சினிமா உருவாகும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. பிரேமலதா அவங்க இருக்காங்கள, எல்லாத்துலேயுமே சுயநலம். இப்போ என்ன நடந்திருக்கு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த விருதுநகரில் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அந்த விருதுநகர் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு? தாவேக்கா எம்எல்ஏ, அந்த தேமுதிக பிரபாகரன் அவர் தான் நின்றுருக்கார், விஜயகாந்த் பையன். அந்த சீனெல்லாம் இங்கே போட்டிருக்கார். அதில் பிரபாகரன் தோற்றார், தாவேக்கா எம்எல்ஏ ஜெயித்தார் அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்க. இது இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன கோவம் வந்துச்சு? பொய்யவா போடுறாங்க? துண்ணியை தானே போடுறாங்க. இவர் தோற்றதை போடுறாங்க. தோத்தாலும் தோக்கலனாலும் அவர் தோற்றது தானே. எம்பி இதில் 5000 ஓட்டில் தோத்தார், எம்எல்ஏல தோத்துட்டார். இதுதானே உண்மை. அவங்க என்ன சொல்கிறாங்க?
மந்திரிகள்லாம் படத்தை பார்த்தாங்களாம். எந்த படத்தை? ஜனநாயகன் படத்தை மந்திரிகள் எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவர்களிடம் சொல்லுங்கள், அழுக வேண்டாம். வேலையை பார்க்க சொல்லுங்க, அழுதுகிட்டே இருக்க முடியாது. இது என்ன பேச்சு? ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சா? சினிமா படம் போவாங்க. அந்த காலத்துல பாசம் இல்ல. எல்லாம் அழுவாங்க. அது இப்போ தியேட்டர் முடிஞ்சு வெளியில் வருவாங்க. அப்புறம் என்ன அழுதுகிட்டேவா இருப்பாங்க? எல்லாம் அவங்கவுங்க வேலையை படிப்பாங்க, பார்ப்பாங்க. துலாபாரம் அப்படி ஒரு படம். பார்க்குறவங்கெல்லாம் தியேட்டரில் அழுவாங்க. வெளியில் வந்தோன்னா மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. சினிமாவை பார்த்துட்டு வந்து அழுதாங்கன்னா, அதில் உள்ள காட்சிகள் வரலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறக்கத்தான் செய்வார்கள். இது பொழுதானே இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இந்த பிரேமலதா இப்போ இன்னும் பேசுகிறாங்க. தன்னுடைய மகனை தோற்பதை அந்த படத்தில் காட்டி விட்டார்கள் என்றவுடன் ஒரு அரசியல்வாதியாக அரசியல் விஷயத்தை பேசணுங்கிறதுக்காக பிரேமலதா அவர்கள் இதை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது மன்னார்குடி எம்எல்ஏ. மன்னார்குடி எம்எல்ஏ யாருடைய கட்சின்னு கேட்டிங்கன்னா டிடிவி கட்சி. அதுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார். அவரும் சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சிருக்கார். அவர் ஜெயிச்ச உடனே கட்சி மாறிட்டார். அது போட்டு இது பார்த்தாரு. தாவேக்காவுக்கு தான் எல்லா பக்கமும் ஜெயிச்சிருக்கு. ஏன்டா அந்த கட்சியில் விலகணும் இருக்கணும்ன்ட்டு விலகிட்டார். அது இப்போ என்ன பண்ணுறாங்க, தாவேக்காலேருந்து இது போட்டாங்க தீர்மானம் போட்டு இன்றைக்கி ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்கார். தாவேக்காவின் பொருளாளருங்கிறார். தாவேக்காவில் டிடிவி தினகரன் அமமுக இந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த பொருளாளர் அவர் பேர் கரிகாலன். அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். லெட்டர் எழுதி சபாநாயகர்கிட்ட போய் விலகி வந்து தகுதி இலக்கு நீக்கம் செய்யுங்க. யாரை? வந்து அமமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்யுங்கள். ஏன் தகுதி நீக்கம் செய்யணும்? அவர் கட்சி மாறிட்டார். கட்சி மாற்ற சட்டம் என்ன சொல்லுது? 2 பங்குக்கு குறைஞ்ச கட்சி மாறினா அப்போ அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம்னு சொல்லுது. இருக்கிறதே ஒன்றும் கட்சி மாறிடுச்சு. 3-2 எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு இதை வந்து எப்படி கொண்டு வருவீங்க? அதனால் நீங்கள் கொண்டு வந்ததை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சபாநாயகர் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒரு ஆள் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்ல போகிறாருன்னு வைங்க. அதனால் இதை ரொம்ப பெருசாக்கி எங்கள் கட்சியை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு ஒரு மனுவை போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் மனு தூக்கி குப்பை தொட்டியில் போடுவார் சபாநாயகர் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து.